உனக்கு பிடிவாத அதிகம்னு அடிக்கடி அவர் சொல்வாரு. அதனால பாவம் அந்த பொண்ணு தானே கஷ்டப்படுது. ஒரு பொண்ணை விரும்புறது ரொம்ப சுலபம், ஆனா புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். உனக்கு உங்க மாமா ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதா உண்மையாப்படுதா? அப்படி இல்ல, அவகிட்ட என்னால உனக்கு கல்யாணம் ஆச்சான்னு கேட்க முடியல. கேட்ட ஒத்துக்கிட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது. ஏன் அதை உண்மையை நினைச்சிட்டு இருக்க? அந்த போட்டோக்கு அவளுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், இல்ல அவள மாதிரி இன்னொருத்தர் இருக்கலாம். இதெல்லாம் நீ நேர்ல போய் பேசினாதான் புரியும். உங்க மாமா பேச்சு கேட்டுட்டு இருந்தா எதுவும் நடக்காது. அவரு நீ அந்த பொண்ணை மறக்கணும்னு நினைக்கிறாரு. நீயும் அவளை மறந்துட்டியா? முதல்ல உண்மை என்னன்னு போய் கேளுப்போ. ஏன் இத்தனை நாள் வரல? ஏன் என்ன பார்க்க வரல? சொல்லு அர்ஜுன். பேப்பர்ல உன்னை பத்தி வந்தது, அது என்ன? நீயும் அதை நம்புறியா? உண்மையா இல்லையா நீ ஒன்னும் சொல்லலையே. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? பேப்பரை பாக்குற வரைக்கும் இருந்தது. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது அர்ஜுன். போட்டோல இருக்கிறது நீ தானே? இல்ல அதுவும் தெரியாதா? பழைய பேர் ரொம்ப நல்லா இருக்கு, ஏஞ்சலின். ஏன் மாத்திட்ட? உனக்கு எப்படி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. நீதான் என்ன நம்பணும். நீ ஏன் இப்படி கேட்டா? என்னால ஒன்றும் சொல்ல முடியல. ஏன் என்ன நம்பல அர்ஜுன்? நீ என்ன நம்பல? அமராவதி, ஏய் அமராவதி, நில்லு. Angeline! Angeline! Angeline, please! Stop, please, Angeline! ஏன்டா அவளை துரத்திட்டு வர? Angeline, she's mine. Get out! But try to understand me, please. போடா. Please. அவ Angeline. அவ ஏஞ்சலின் கிடையாது, அமராவதி. இல்ல, No! புரிஞ்சுக்கோங்க. I'm a doctor. நீ தானே பேப்பர்ல. No! நான் சொல்றத கேக்குறீங்களா? முடியாது. முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே போ. ப்ளீஸ். அர்ஜுன், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு? அமராவதி உங்களை பார்த்து ஏன் ஓடி வந்தா? I am Dr. Charlie. ப்ளீஸ் டு மீட் யூ. நீங்க தானே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாலசுப்ரமணியம்? இப்போ உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணு பேர் ஏஞ்சலின். நீங்க அவளுக்கு அமராவதின்னு பேர் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவளை பத்தின டீடைல்ஸ் நான் சொல்றேன், அப்பதான் நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க. Hello, Mr. Frank. How are you? Hi. Good morning. Good morning எதுக்கு சொல்றேன் தெரியுமா? அந்த நாள் நல்லா சந்தோஷமா இருக்கணும் தான். ரிப்ளை பண்ண வேணாம், ஒரு சின்ன ஸ்மைல். இந்த குட் மார்னிங் ஹலோலாம் சொல்லி தரலையா மிஸ்டர் ஃப்ராங்க்? ஃபீலிங் பெட்டர்? சிரிக்கிறதுல எனக்கு அவ்வளோ கஷ்டம். எனக்காக ப்ளீஸ் ஒரு சின்ன ஸ்மைல். ஐம் சாரி மிஸ்டர் ஃப்ராங்க், உங்களுக்கு குணமாகாது. அவங்க மூஞ்ச பார்த்தீங்களா? அவங்கள பார்த்தா எனக்கு ஜுரம் வந்துடும் சார். இட்ஸ் நாட் அ ஜோக். உங்க பொண்ணு இப்படியே இருந்தா ரொம்ப ப்ராப்ளம் சார். டெஃபினட்டா சொல்றேன். நீங்க குணமாகணும்னா அவங்க சிரிக்கணும். அப்போ கண்டிப்பா குணமாவாது. Take him to physiotherapy.
ஏஞ்சலின் ஏன் அழுதீங்க? நான் கேட்டுட்டே இருக்கேன்ல. ஏஞ்சலின் ப்ளீஸ் லிசன் டு மீ. நோ ஏஞ்சலின். என்ன டாக்டர், ஃப்ராங்கை விட இவ்வளவுதான் ரொம்ப கவனிக்கிறேங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் லைக் தட். பேஷண்ட் கூட இருக்கவங்க சந்தோஷமா இருந்தா தான் பேஷண்ட் சீக்கிரம் குணமாக முடியும். முதல்ல அவங்க அப்பாவை குணப்படுத்துங்க, மற்றதெல்லாம் தானா மாறும். சூப்பர்ப். துயரம் என்பது சுகத்தின் தொடக்கமே. எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள். ஆனா எதையோ மனசுல வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் உயிரோடு செத்துக்கிட்டு இருக்கீங்களே ஏன்? உண்மையை சொல்றேன், எனக்கு இங்க ஏன் வந்தான் ஆயிடுச்சு. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. சார்லி சாப்ளின் செத்த பிறகு மற்றவங்களை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். நீங்களும் முடிஞ்சா அதை பார்த்து சரிங்க. ஐம் சாரி, முடிஞ்சா பாருங்க. That's all. என்ன டாக்டர், ட்ரீட்மெண்ட்டா? உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர எல்லா பேஷண்ட் வீட்டுக்கு போவீங்களா, இல்ல இந்த மாச ஃபீஸ் வாங்க வந்தீங்களா? இல்ல,
அவங்க 2 பேரும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வீடு திறந்திருந்தா வந்துடுறதா? மேனஸ் இல்லாம பேசாதீங்க. இதுவே அதிகம். நீ வெளியே போலாம். Will you please mind your words, Mr. Danny? போயா வெளியே. அந்த டாக்டர் எதுக்குங்க வரா? ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போறீங்கல்ல, அவனுக்கு இங்க என்ன வேலை? அவன் உன்னை பார்க்க வரல, உன் பொண்ணை பார்க்க வரான். நீ என்ன அவளை வச்சு எக்ஸிபிஷன் நடத்துறியா? இனிமே அவன் இங்க வரக்கூடாது. அவன் வரதை நான் பார்த்தேன்,